விசாரணைக்கு சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதிமன்றம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் பணிபுரிந்த அஜித் என்ற காவலாளியை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொலை செய்து விட்டார்கள். இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணை செய்ய கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ராஜராஜன், ஆரிஸ்குமார் மற்றும் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், நீதிபதி மரிய கிளாட் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு முறையீடு செய்தனர். முறையீடு செய்து இந்த வழக்கை நீதிமன்றம் தாமாக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை. காவலர் அஜித் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என மேல்முறையீடு செய்த அந்த விஷயத்தினை தொடர்ந்து அதில் கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கிறது என நீதிபதிகளிடம் வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். அப்போது நீதிபதிகள் அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞர்களிடம் 24 லாக்அப் டெத் நடைபெற்றதாக கூறப்படுகிறதே, இது குறித்த விவரம் என்ன என கேள்வி எழுப்பினார்கள். மேலும் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர் தீவிரவாதியா, அவரை இப்படி காவல்துறையினர் தூக்கிட்டு போய் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என கேள்விகளை எழுப்பினார்கள். ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை அவரிடம் எந்தவித ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இது போன்று தாக்குதல் நடத்தி இருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இதை தொடர்ந்து நீதிபதிகள் மனுதாரரை இந்த மனுவாக பதிவு செய்யுங்கள் என அந்த வழக்கறிஞர்களுக்கு கேட்டுக்கொண்டு நாளைய விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என தெரிவித்து நாளை இந்த வழக்கை பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.